வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நான் என்னோடய மொத்த ட்ராடவுனையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த நிஃப்டி ஃபாலில். ஸோ எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ரீசெண்டாக நிறைய ஃபாலோ ஆகிட்டுருக்குன்னு. ஸோ வந்து நீங்களும் உங்களில் யாராவது ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அக்கௌண்ட் வந்து நிறையா டிப்ரிஷியேட் ஆகிருக்கலாம், கம்மியாக இருக்கலாம் வேல்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிற மாரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சில பேர் வந்து இப்போ நானே யோசிச்சுட்டு இருப்பேன்னா எப்படின்னா, ட்ரேடிங்கிறதே பொதுவாக ரொம்ப லோன்லியான இது தான். ஸோ வந்து யார்கிட்டயா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து ஓகே என்ன மாரி இன்னொருத்தவங்க லாஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து ஓரளவு ஒரு ரிலீஃப் தரலாம். ஸோ நல்ல விஷயம் தானே அது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய 2 அக்கௌண்ட் இருந்தது. 2 அக்கௌண்ட்லேயும் வேறு ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங், இன்னொன்று வந்து மெயின் ரிவர்ஷன் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்னோடய ஸ்டாக்ஸ் ஹோல்டிங். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து அன்ரியலைஸ்டு, ரியலைஸ்டு, இங்கே டேஸ் பிஎன்எல் இருக்குது, டோட்டல் பிஎன்எல் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நேராக இதுக்கு வந்து கன்சோல் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அது. இதில் வந்து நம்ம பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம். அதுக்கு தான் நான் வந்திருக்கோம். ஓகே, நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்து ஓகே அக்டோபர்லேருந்து எடுத்துக்கிறோம். அப்போ தான் ஆரம்பித்தேன் இந்த இதே. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நான் இப்போ ரியலைஸ்டு பிஎன்எல் மொத்தம் 20 ஸ்டாக் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 23 ஸ்டாக் கிட்டத்தட்ட ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து இதில் ஒரு ஸ்டாக்கில் வந்து ஐநாக்ஸ் வின்ல 500 கிட்டத்தட்ட லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஆயிலில் ஒரு 300 லாஸ் பண்ணேன். ஓகே, ரெண்டையும் சேர்த்து ரியலைஸ்டு பிஎன்எல் வந்து 800 சொச்சம் வந்தது. அதோட டேக்ஸ் சார்ஜஸ் 63. அதுக்கப்புறம் அதர் கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ் அந்த ஒரு செல் பண்ணுறதுக்கு டிபிஐஏ ஏதோ டிமேட் ப்ளஸ் டெபிட் இன்ஸ்ட்ரக்ஷனு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. அதில் சார்ஜ் வந்து 118 ரூபா அதிலே பிடிச்சிட்டாங்க. மீதி எல்லாம் டிபி சார்ஜ், அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுற டிபி சார்ஜ் அந்த 15 புள்ளி அது எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அதில் 2 ஸ்டாக் தான் செல் பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் வந்து நெட் ரியலைஸ்டு பிஎன்எல் வந்து ஒரு 1020 ரூபா சுச்சம் வருது. அன்ரியலைஸ்டு பிஎன்எல் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு வந்து 2320 ரூபா இருக்குது. ஓகே, இதை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் எடுத்திருந்தேன். அதில் ரியலைஸ்டு பிஎன்எல் எவ்வளோ, அன்ரியலைஸ்டு பிஎன்எல் எவ்வளோ பார்த்துப்போம். ஓகே, ரியலைஸ்டு வந்து 1020 இருக்குது. ஓகே, அன்ரியலைஸ்டில் எனக்கு வந்து 2320 இருக்குது. 2320. ஓகே, இது வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங்க்கு மொத்தம் இது மொத்த லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, மொத்த லாஸ் வந்து ஒரு 3340 ரூபா லாஸில் இருக்குது இப்போ. ஓகே, அப்படியே அடுத்த இதில் ஃபஸ்ட் ஸ்டாக்லையும் எடுத்துடுறேன். ஃபஸ்ட் ஸ்டாக்கில் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். இங்கே இதான் என்னோடய இப்போக்கி கரண்ட்டில் வச்சுருக்க ஸ்டாக்ஸு. ஓகே, இதுலேயும் போய் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துடுறேன். ரிப்போர்ட்ஸு, பிஎன்எல் ரிப்போர்ட்டு இதுலேயும் நான் அக்டோபர் வரை எடுக்கிறேன். ஓகே, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து மொத்தம் ரியலைஸ்டு பிஎன்எல் வந்து 2070 கிட்டத்தட்ட லாஸில் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 7 ஸ்டாக் வந்து லாஸ் கொடுத்துருக்கு. எனக்கு 2 ஸ்டாக் தான் எனக்கு வந்து ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு. இது என்னடா ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இது வந்து நான் ஸ்ட்ராட்டஜி வந்து சூஸ் பண்ணது வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். நான் நினச்சது வந்து வின் ரேட் வந்து ஒரு 60% இருக்கும். 1:1 வச்சா கூட நல்ல ஒரு எட்ஜ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மார்க்கெட் ஃபாலில் எந்த எட்ஜாக இருந்தாலும் எரோட் ஆகும், அது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ இதில் எடுத்திங்கன்னா நெட் ரியலைஸ்டு பிஎன்எல் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி 2068 ரூபா. அது இல்லாமல் இந்த டேக்ஸ் சார்ஜஸ் இவனுங்க வேறு இந்த ஏஎம்சி சார்ஜஸ் வேறு பிடிச்சிட்டானுங்க. அதில் ஒரு 300 ரூபா கிட்டத்தட்ட போயிடுச்சு. அதனாலே இது அதிக சார்ஜ் இதில் இருக்கும். ஓகே, அதை போட்டோம்னா டோட்டல் சார்ஜஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஓகே, இது வந்து அதர் கிரெடிட்ஸ் டெபிட்ஸ் இந்த இது வரும். இந்த சார்ஜஸில் எல்லாம் டேக்ஸும் இதெல்லாம் வந்துடும். ஸோ மொத்தமாக ஒரு 27 லாஸ் பண்ணிருக்கேன். 2700 கிட்டத்தட்ட லாஸில் இருக்குது. ரியலைஸ்டில் 27 அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம அன்ரியலைஸ்டு லாஸில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 837 ரூபா இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அன்ரியலைஸ்டு வந்து இங்கே இருக்குது, இந்த செக்ஷன் 837 ரூபா இருக்குது. ஓகே, 837 ரூபா அன்ரியலைஸ்டு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் மொத்த லாஸ் எவ்வளோ இருக்குன்னா சம் பண்ணோம்னா ஓகே இது வந்து ஒரு 3564 ரூபா ஆகுது.
ஓகே, இப்போ ரியலைஸ்டு லாஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகே, என் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி போயிருக்கு. ரியலைஸ்டு லாஸ் வந்து 3.75 சம்திங் வருது அந்த பர்சன்டேஜ். ஏன்னா வந்து நான் வந்து 50-15 போட்டேன். ஒரு 50,000 இதுக்கும் 50,000 இதுக்கும் போட்டிருந்தேன். ஸோ மொத்தம் 1,00,000 எனக்கு வந்து ரியலைஸ்ட் நான் புக் பண்ணி என் கையிலேருந்து போனோம் அப்படின்னா வந்து அது 3,747 ரூபா. ஸோ அப்போ 3.75% வரும் அந்த அக்கௌண்ட் வேல்யூவில். ஓகே, இப்போது இதை டோட்டல் பண்ணோம்னா என்னோடய ஓவரால் லாஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிய வரும். இதுதான் இப்போ அக்கௌண்ட்டோட ஆக்சுவல் ட்ராடவுனு அக்கௌண்ட் வேல்யூ. நான் இன்னும் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் இருந்தது, அதை நான் அதை சேர்க்கவே இல்லை. எவ்வளோ இருந்ததுன்னா 3,000 இருந்தது. ஓகே, ஸோ இப்போ என்னோடய இதில் வந்து 3.75 வந்து ஆக்சுவலாக லாஸ் பண்ணிட்டேன். ஓகே, 3.75 ஆக்சுவலாக லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய அன்ரியலைஸ்டையும் சேர்த்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அது வந்து 6.9% வருது. ஓகே, இப்போ இதே பார்த்துக்கிட்டோன்னா இது வந்து 6.9% வருது. அது இல்லாமல் நான் ஆல்ரெடி வேறு ஒரு 3% வந்து ப்ராஃபிட்டில் இருந்தேன். ரைட்டுங்களா? இந்த 3,000 3% ப்ராஃபிட்டில் இருந்தேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டோட ஆக்சுவல் லாஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போர்ட்ஃபோலியோ லாஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு 6.9%. ஆனால் அந்த 3% இப்போ சேர்த்திங்கன்னா மொத்தம் வந்து 9.9% கிட்டத்தட்ட என்னோட மேக்ஸ் ட்ராடவுன். இதுதான் என்னோடய மேக்ஸ் ட்ராடவுன்றது என்னென்னா, உங்களை அந்த நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்தீங்களோ அதாவது உங்களோட அந்த ஈக்விட்டி ஹை, மேக்ஸிமம் ஹை. அதாவது என்னோடது வந்து நான் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன், இந்த ட்ரேட் ஆரம்பித்தப்போ 3,000 வந்து ப்ராஃபிட் போயிருந்தது ஃபஸ்ட்டு இனிஷியலாக. அங்கேருந்து அந்த 3,000 மைனஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 6.9 வந்து மைனஸ் ஆகிருக்கு. ஸோ மொத்தம் 9.9% இது என்னோடய மேக்ஸ் ட்ராடவுன் இப்போ இந்த அக்கௌண்ட்டில் என்னோடய 2 அக்கௌண்ட்லையும் சேர்த்து. ஸோ வந்து ஒரு 10% ட்ராடவுனில் நானும் தான் இருக்கேன். உங்களுக்கும் இந்தமாரி ஏதாவது ஒரு 10% ட்ராடவுனில் இருக்கீங்களா? என்ன நீங்கள் உங்களாட்டி என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மீன் வருஷம் தான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்னும் ஸ்டடி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கண்டிஷன் உங்களுக்கு ஏற்ற மாரி மாறுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ நீங்கள் என்டர் ஆகி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் பொசிஷன் சைஸை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 10% ட்ராடவுனில் இருக்கீங்க அப்படின்றப்ப உங்கள் கான்ஃபிடென்ட் வந்து கம்மியாக இருக்கும். அந்தமாதிரி கம்மியாக இருக்கப்போ நீங்கள் பொசிஷன் சைஸை கம்மியாக பண்ணிட்டுருங்க. பண்ணிவிட்டு ஓரளவு உங்களுக்கு திரும்ப நீங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிய வருதுன்னா அப்போ நீங்கள் உங்களோட யூஷுவல் பொசிஷன் சைஸிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.